வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 7 சீட் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியா? திமுகவின் மெகா ஆஃபரை தட்டி தூக்கும் தேமுதிகவா? பிரேமலதா போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான ஆண்ட கட்சியும் கூட தனது கூட்டணி நிலைப்பாட்டை ஒரு வலுவான கூட்டணியாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டாலும் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமகவை தனது கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டு வந்த முடிவற்ற நிலையில்தான் பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டது. மேலும் இருக்கும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் தங்களோட கூட்டணிக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாம். தேமுதிக இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலில் ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தேமுதிக அவர்களுக்கு திராவிட கட்சியான தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் அவர்களுக்கு ஆப்ஷனாக அமைந்துள்ளதாம். ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுகவா. இந்த 2 கட்சிகளுடன் யாருடன் கூட்டணி என்பதை இன்று வரை அறிவிக்காத நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த தோல்வி மற்றும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் வழங்காத கூறி நிறைவேறாத அதிருப்தி ஆகியவையெல்லாம் தான் பிரேமலதா விஜயகாந்தை மாற்றுப்பாதையை நோக்கி சிந்திக்க வைத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அது மட்டுமின்றி தற்போது தேமுதிக விலகி திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தகவலெல்லாம் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தேமுதிகவுக்கு கேட்கப்படும் தொகுதியில் என்பது திமுக கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் நிலையில்தான் தனது கூட்டணியை நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. அதாவது தேமுதிகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாம் திமுகவுடன் கூட்டணி வெற்றி சாதகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்களாம். இதன் அடிப்படையில் தான் திமுக தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அமைச்சர் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த ஒரு புதிய கூட்டணியில் தேமுதிகவிற்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பலமான குரலாக எழுந்து வருகிறதா. அதே சமயம் அதிமுக தரப்பில் தேமுதிகவை சமாதானப்படுத்தி மீண்டும் தங்கள் கணிக்குள் கொண்டு வர 8 முதல் 10 தொகுதிகள் வரை அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறதா. இருப்பினும் கண்டிப்பாக வரும் தேர்தல் என்பது வெற்றி வாய்ப்பு எந்த பக்கம் உள்ளது என்பதை கணக்கிட்டுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தனது முடிவை எடுப்பார் என்று ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடலூருக்கு மாநாட்டில் ஏன் தனது கூட்டணியை அறிவிக்காத நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் யார் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர் கணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் அவர் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பார் என்றும் தேமுதிக வட்டாரங்கள்லாம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி விஜயகாந்த் இறுதி முடிவை எடுப்பார் என தெரிகிறதா. பிரேமலதாவின் கார் அண்ணா அறிவாலயம் நோக்கி செல்லுமா அல்லது எம்ஜிஆர் மாளிகை நோக்கி செல்லுமா என்பதுதான் இன்னும் சில நாட்களில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியாகும் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.